இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த குழுல எனக்கு பேச வாய்ப்பளித்த மைக்கு மிக மிக நன்றி. ஏன்னா நமக்கு ஒரு இதுல பேசுறோம் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நான் 2018 பிப்ரவரி 7 வருடங்களாக இந்த தியானத்துல இருக்கேன். தியானத்திற்கு வந்தபோது கேசவன் சார் மூலியமாக பிரமிட் மாஸ்டர், சீனியர் பிரமிட் மாஸ்டர் கேசவன் சார் மூலியமாக வந்தேன் நானு. வரும்பொழுது நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு. ஆனா நிறைய விஷயங்கள் மாறுதல் இருந்தது. ஆரம்பத்துல நான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி பண்ணா போதும் அப்படிதான் நான் நினைச்சு வந்தேன் நானு. அதுக்கப்புறம் என்ன இவங்க இவ்வளவு நேரம் பண்ண சொல்றாங்க, 1 மணி நேரம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது, அதுக்கப்புறம் பக்கத்துல சென்டர்ஸ் இருக்கு அதுக்கு போங்க அப்படின்னாங்க. சரி சென்டர்ஸ் போனோம். சென்டர்ஸ் போகும்பொழுது அங்க அந்த எனர்ஜி, அந்த சென்டரோட எனர்ஜி, அந்த பிரமிடோட எனர்ஜி இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிறைய மாற்றங்கள் வந்தது. நிறைய மாற்றங்கள் வரும்பொழுது நான் என்ன பண்ணேன், வீட்ல ஒரு 41 டேஸ் ஒரு மெடிடேஷன் பண்ண வைக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க நெய்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ல நிறைய பேர் 15 பேர் வந்தாங்க. ஒரு 41 நாள். அதுல 2, 3 பேர் வெஜிடேரியனாவே மாறிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா இதுதான் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா? இதுதான் ஆத்ம திருப்தியா? அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அப்பெல்லாம் என்னன்னு கேட்டா எனக்கு ஒண்ணுமே பேசவெல்லாம் தெரியாது எனக்கு. நான் பேசிக்கா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே இருந்தேன். நான் பை பர்த்தே வெஜிடேரியன். அதனால எனக்கு ஒரு பெரிய இது தெரியாது எனக்கு. ஆனா நம்ம மூலியமா நான்வெஜ்ஜா இருந்து அசைவமாக இருந்தவங்க சைவமாக மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவுன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு. பத்ரிஜி சொல்றாப்புல நமக்கு உலகமே சைவமாக மாறணும் அப்படின்றதுனால நம்ம திருப்பி திருப்பி நான் பேசும்போதெல்லாம் சைவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் நான் ஒரு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன் கிளப்ல இருந்தேன். அவங்க என்ன கேட்டாங்க, "என்ன உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது உங்ககிட்ட. நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. முன்னாடி டல்லா இருப்பீங்க. இப்ப நல்ல ஒரு பிரைட்டா, தேஜஸா இப்படி உங்களுக்கு நெறைய பேசுற வார்த்தைகளே ரொம்ப ஒரு பாசிட்டிவா இப்படிலாம் இருக்கே. என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் தியானம் பண்றேன்னு" சொல்லும்போது, "எனக்கு சொல்லிக் குடுங்க" அப்படின்னாங்க. சரி நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். அவங்க குரூப்ல பேச சொன்னாங்க. முதல்ல அதுதான் என்னோட Zoom நான் பேசின அனுபவம். நான் சொன்னேன், "எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது எனக்குன்னேன்." "இல்ல, இல்ல பேசுங்க நீங்க" அப்படின்னாங்க. அப்ப பேச ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பாத்தீங்கன்னா, எவ்ரி வீக் ஒரு 2000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் வேர்ல்ட் அதுல கனெக்ட் ஆவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, எத்தன பேருக்கு மெடிடேஷன் போய் சேர்ந்திருக்கு. அதுவும் ஒரு சந்தோஷமா இருந்தது எனக்கு. அவங்க எவ்ரி சாட்டர்டே "லதா மேடம் எப்ப வருவீங்க நீங்க?" அப்படின்னு நாங்க சாட்டர்டேக்காக வெயிட் பண்றோம்ன்னு. அப்புறம் அதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னோட நம்பர் போட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சேன். சுவாசம் என்னுடைய குரூப் பேர் சுவாசம். என்ன பேர் வைக்கலாம்ன்னு போது நம்ம சுவாசத்துடன் இணைஞ்சிருங்கள் அப்படின்றோம். சுவாசம் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த குரூப்ல நெறைய பேர் ஜாயிண்ட் ஆயி நெறைய கிளாஸஸ் எடுத்தோம். நெறைய சீனியர் மாஸ்டர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலேயே இந்த பிஎஸ்எஸ்எம்ல எனக்கு நெறைய மாஸ்டர்ஸ் கைட் பண்ணாங்க. அந்த கைட் பண்ண அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்தணும். இல்லன்னா இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருப்பேனான்றது தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் பிஎம்சில பேச ஆரம்பிச்சோம். பிஎம்சில நேருக்கு நேர் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரோகிராம் இருந்தது. அதுல கிரிஜா மேடத்தோட நெறைய நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பிஎம்சில ப்ரோகிராம் குடுத்தேன். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இவ்வளவு நான் பண்றேன்னு சொல்லும்பொழுது நான் கத்துக்கிட்டேன். இதுதான் நம்ம எல்லாருமே செய்யறது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் யாருக்காகவும் நம்ம செய்யல. நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம செய்றோம். அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நான் அதுக்காக பிரிப்பேர் பண்றதுக்கு புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன். பத்திரிஜி சொன்னது தியானத்துக்கு அப்புறம் சுவாத்தியாயம்ன்றது. சுவாத்தியாயம்ன்றது தியானத்துக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப அப்ப அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரமிட் கட்டணும். மேடம், நம்ம டைம் கம்மிதான். அதனால ஓ! நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். ஓகே. சுருக்கமா சொல்லிட்டீங்க. அ அதுக்கப்புறம் டைம் இருந்தா இன்னும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆ அதனால பிரமிடு கட்டி இப்ப பிரமிட்ல நெறைய பேர் தியானம் அப்படின்றது பண்றாங்க. இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அ பிரமிடு ஆன்மீக மன்ற ஆசான்களை வழிநடத்தும் 18 கொள்கைகள். 18 கைடட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பத்ரிஜி குடுத்திருக்காரு. இதுல நம்ம முதல் பாகம் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, முதல்ல என்ன சொல்றாருன்னா, சரியான தியானம் செய்யவும். ஏன்னா நெறைய தியானங்கள் இருக்கு. நெறைய நெறைய தியானங்கள் இருக்கும் பொழுதும், சரியான தியானம்னா என்னன்னு கேட்டா, நம்மளுடைய ஆனா, அப்பானா, சதி. ஆனான்னா உள்ள போற மூச்சு, அப்பானான்னா வெளியில வர மூச்சு, சத்தி அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்துடன் நாம் இணைந்திருப்பது. எப்பயுமே நம்ம அந்த சுவாசத்தோட இணைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் சரியான தியான முறை.
அப்படின்றாரு. இதனால என்ன அப்புறமா பத்திரிஜி என்ன சொல்றாருன்னா, இதுல கஷ்டமான பயிற்சிகளோ, கஷ்டமான மூச்சு பயிற்சியோ, அந்த மாரி விஷயங்கள் எதுவும் தேவையில்லை. நம்மளுடைய எளிமையான, மிருதுவான சுவாசத்துளை மட்டும் கவனிப்போம். இதுதான் இந்த சரியான தியான முறை அப்படின்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நெறைய பேருக்கு சொல்லிக் குடுக்கணும். நெறைய தியானம் இந்த தியானத்த நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தியானத்த நம்மளோட வச்சுக்காம நெறைய பேருக்கு கத்துக் குடுக்கணும் அப்படின்றது தான் முதல் கொள்கை. 2வது அது சுவாத்தியாயா உயர்தர ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும் அப்படின்றாரு. என்னன்னு கேட்டா, அந்த ஆன்மீக புத்தகங்களை படிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். எவ்வளோ நாலேட்ஜ் வரும், எவ்வளோ ஞானம் கிடைக்கும். அந்த மாஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு என்ன சொல்றாரு பத்ரிஜினா, ஓஷோ, லோப்சங் சாராம், லோக்சங் ராம்பா, கார்லஸ் காக்கினாடோ அப்படி நிறைய பேர், லிண்டா குட்மன், தீபக் சோப்ரா இந்த மாதிரி ஆத்தர்களோட புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மகான்கள் புக்கு ஏன் படிக்கணும்னா நமக்கு அதனால் ஞானம் வரும். அவங்க அந்த நிலைக்கு எப்படி போனாங்க, நம்மளும் அந்த நிலைக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு இது வரும். ஏன்னா புத்தகங்கள் வாசித்தல்ன்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி பண்ணும். தியானம் மட்டும் கிடையாது, புத்தகங்கள் வாசிக்கும் பொழுதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆற்றல் கிடைக்கும். அதனால புத்தகங்கள் வாசிப்பது அப்படின்றது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, 3வது தியான அனுபவம், ஆன்மீக ஞானம் இவற்றை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. அதுதான் பத்ரிஜி சொல்றது, அனுபவமே ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம தியானம் பண்ணும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். 3ஆம் கண் அனுபவம் கிடைக்கும், கலர்ஸ் தெரியும், நிறைய. அதுக்கப்புறம் இந்த தியானம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மாறி இருக்கோமா, நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம தியானத்துக்கு அப்புறம் சைவமா மாறிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எப்படி கிடைச்சதுன்னா அனுபவமே ஞானம், தியானத்தினால் ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அனுபவங்கள் பகிர்தல் அப்படின்றது எல்லாரு கூடயும் இருக்கணும். என்ன அதுதான் நமக்கு இந்த சத்சங்கம், சஜன சாங்கத்தியம் அப்படின்னா எல்லாருடைய அனுபவங்களும் நம்ம கேட்போம். கேட்கும்போது அப்ப இவங்களுக்கு இவ்வளவு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கே, நமக்கும் கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து என்ன ஞானத்தை, நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை நிறைய பேருக்கு சொல்லுவோம். எல்லார்கிட்டையும் ஞானங்கள் இருக்கு. அந்த எல்லார்கிட்டயும் இருக்க ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 4வது எவ்வளவு நேரம் இயலுமோ, என்ன சொல்றாருன்னா மௌனத்துல இருங்க. இது கண்டிப்பா, ஏன்னா மௌனம்ன்றது ஆன்மாவின் மொழி, கடவுளின் மொழி. அப்ப எவ்வளவு நேரம் முடியுமோ, தேவையில்லாத உலகாய வம்பு விஷயங்கள் பேச வேண்டாம். நோ காசிப்ஸ். இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மௌனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு ஆற்றல் கிடைக்கும்னா, ஏன்னு கேட்டா நமக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அந்த மௌனமா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே அமைதியா இருப்போம். அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், மறந்து போயிடுவோம். தேவையில்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த எனர்ஜி ஏன்னு கேட்டா, தியானம் மட்டும் நான் பண்ணிட்டேன். ஆனா மத்த நேரத்துல நான் நார்மலா இருப்பேன். நான் காசிப்ஸ் பேசுவேன், நான் டிவி வேஸ்ட் பண்ணுவேன், டைம் வேஸ்ட் இப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொல்லுவோம்னா, நான் தியானம் பண்றேன், எனக்கு மட்டும் ஏன் சக்சஸ் ஆகலன்னு கேட்டா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மௌனம் அப்படின்றது நிறைய நேரம், உங்களுக்கு 1/2 hour டைம் இருக்கு. அந்த 1/2 hour கண்ண மூடி உட்கார்ந்து யார்கிட்டயும் பேசுறது இல்ல. மொபைல கூட தள்ளி வச்சுட்டு உட்கார்ந்து அந்த இன்னர் மௌனம். நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். மௌனம்னா பேசாமல் இருப்பது தவிர, இன்னர் முகம். லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லியிருக்கிறது அந்தர்முக சமாராத்யா அப்படின்னாங்க. உனக்குள்ள நீ மௌனமா இருக்கியா? ஏன்னா நான் மௌனமா இருப்பேன். ஆனா நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இது ஏன் சக்சஸ் ஆல, எனக்கு ஏன் இந்த உடம்பு வந்தது, இப்படின்னு நிறைய பேசும்போதும் எனர்ஜி இருக்காது. அந்தர் மௌனம், மௌனம்ன்றது அந்தர் மௌனமாக கூட இருக்க வேண்டும் அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக உலகாய விஷயங்களை பத்தி தேவையில்லை. 2 பேர் இருக்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு தேவையா இந்த விஷயம் அப்படின்னு யோசிக்கணும். அப்ப யோசிக்கும் போது கண்டிப்பாக பேசக்கூடாது. அடுத்தது பௌர்ணமி இரவுகளை ஆழ்நிலை தியானத்திற்கு பயன்படுத்தவும் அப்படின்றாரு. பௌர்ணமி மெடிடேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த 7 நாட்கள், பௌர்ணமிக்கு முன்னாடி 3 நாள், நடுவில் 4வது நாள் பௌர்ணமி, அப்புறம் பிறகு 3 நாள், இந்த 7 நாள் மௌனம். 7 நாள் பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பௌர்ணமி இரவுகள் அத்தனையுமே நம்ம தியானத்திற்கு பயன்படுத்த வேண்டும். அப்ப அந்த ஃபுட்டுன்றதும் லைட் ஃபுட், மிதாகாரமா, ஏன்னா நமக்கு எனர்ஜி இருக்கு, நம்ம அதை மாத்திரம் யோசிக்கணும். எனர்ஜி நிறைய தியானம் பண்ணும்போது கிடைக்கும். அப்ப அந்த உணவையும் மிதாகாரத்துல வச்சுக்கிட்டு நம்ம அந்த எல்லா பௌர்ணமி நாட்களையும், நமக்கு அந்த 7 நாட்களையும் அந்த நைட்ல போய் உட்கார்ந்து, ஆகாயத்தை நம்ம பார்த்திருக்கோமான்றதே தெரியாது அத்தனை பேரும். அந்த மாதிரி ஆனா நம்ம இரவுல போய் அந்த மேல மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து அந்த பௌர்ணமியோட நம்ம உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணணும். அந்த பௌர்ணமியின் ஆற்றலை, அந்த பௌர்ணமி வரும்போது அந்த ரேஸ்
நல்ல ஒரு இருக்கும் அந்த டயத்துல பண்ணும்போது அந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கும். அதை நம்ம பௌர்ணமி இரவுகளை தியானத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றார். அதுக்கப்புறம் வந்து பிரமிட் சக்தியை தியானத்திற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு. என்னன்னு கேட்டா பிரமிட் எனர்ஜி. பிரமிட் அப்படின்னு சொன்னாலே 3 மடங்கு சக்தி வாய்ந்தது. நமக்கு நல்லா தெரியும். வாய்ப்பு இருக்கிறவங்க அத்தனை பேரும் பக்கத்துல இருக்க பிரமிட் சென்டருக்கு போய் பண்ணணும். மிகப்பெரிய நமக்கு நிறைய எத்தனையோ இடங்கள்ல மிக பிரம்மாண்டமான பிரமிட் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போய் தியானம் பண்ணலாம். இன்னொன்னு வந்து வீட்டுல இருந்தோம்னு சொன்னா நம்ம வந்து அந்த பிரமிட் கேப் இருந்ததுன்னா அதை போட்டு தியானம் பண்ணலாம். பிரபஞ்சத்துல இருக்க விஸ்வ சக்தியை அதை சேமிச்சு வச்சு நம்ம அதுல உட்காரும் பொழுது நம்ம கிட்ட அந்த எனர்ஜி கிடைக்கும். இந்த பிரமிட் எனர்ஜின்றது 3 மடங்கு சக்தி வாய்ந்தது. பிரமிட் தியானம் என்பது 3 மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு. இன்னொன்னு வந்து 7வது என்னன்னு கேட்டா எல்லா மருந்துகளையும் கைவிட வேண்டும் அப்படின்றாரு. அப்ப 3G சொல்றது எப்பயுமே இப்படிதான், நோ டாக்டர் நோ மெடிசன். ஏன்னு கேட்டா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். எல்லாமே நம்ம மைண்ட் தான் காரணம். அதை வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அதனால இன்னொன்னு வந்து எடுத்த உடனே நோ டாக்டர் நோ மெடிசன். நான் தியானத்துக்கு வந்து ஒரு வாரத்துல நம்ம மருந்து விட்டுடுறேன்றதும் தவறான ஒரு செயல். ஏன்னா இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீ அந்த அளவுக்கு தியானத்தை பண்றியா? முதல்ல வந்து ஏதோ ஒரு இதுன்னு சொன்னா நீ வந்து 10 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த மாதிரி தியானத்தை பண்றியா அப்படின்னு நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு தலைவலி வந்தா ஒரு டேப்லெட் போட்டா சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஏன் எடுத்த உடனே இந்த மருந்துகள்ன்றது தவறான ஒரு விஷயம். அதனால வந்து தியான சக்தி அதனாலையும் குறையும். அதனால மருந்துகளை கைவிட வேண்டும் அப்படின்றாரு. கண்டிப்பாக தியான சக்தியால தலைவலியிலிருந்து கேன்சர் வரை சரியாகும். இது சயின்ஸ். இது வந்து நம்பணும் முதல்ல. நான் வந்து மருந்து வேண்டாம் எனக்கு சரியாயிடும். நான் தியானம் பண்ணி சரி பண்ணிப்பேன். அப்படின்ற ஒரு புரிதல் வரணும். அந்த அளவுக்கு புரிதல் வரணும்னா அந்த அளவுக்கு தியான சக்தியை ஜாஸ்தி பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க வந்து நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படின்றது கண்டிப்பாக கைவிட. எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை போட்டுக்கிறது. நான் அதுல வந்து என்னையே நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். நான் தியானத்திற்கு முன்னாடி 20 வருடம் நான் வந்து ஸ்லீப்பிங் டோஸ்ல இருந்தேன். 20 இயர்ஸ் நான் வந்து 38 இயர்ஸ்ல இருந்து நான் வந்து ஸ்லீப்பிங் டோஸ்ல இருந்தேன். ஆனா இந்த தியானத்துக்கு வந்து ஒரு 3 ஒரு 6 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் வந்து அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்லாம நல்லா தூங்குறேன். நல்ல எனர்ஜியா இருக்கேன் நானு. இது கண்டிப்பாக அந்தந்த நீங்களே உங்களை செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை தியான சக்தி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து 8வது என்னன்னா முட்டை மற்றும் புலால் உணவை தவிர்த்தல். சைவமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக முட்டை கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க சைவமா முட்டை வந்து வெஜிடேரியன் தான் அப்படின்னு நாமளே ஏமாத்திக்கிறோம். ஆனா ஏன்னா அது உள்ளேயும் ஒரு கரு இருக்கு. அதனால நம்ம வந்து எந்த நேரத்திலையும் நமக்கு வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது. தியானத்திற்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கண்டிப்பாக சைவமா செய்யும் பாவமான செயல் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா அசைவம் சாப்பிடுவது. ஒரு பேசிக்கான விஷயம் யோசிச்சு பாப்போமா? நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பேசிக்கான நமக்கு அந்த நமக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பேசிக்கா புரோட்டீன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அசைவம் சாப்பிடுறோம். மிக மிக பாவமான செயல் என்னன்னா ஒரு உயிரை கொல்லும் அதிகாரம் நமக்கு கிடையாது. அந்த உயிரை நம்ம கொன்று நம்ம வந்து எத்தனை நாள் இருக்க போறோம் யோசிச்சு பாருங்களேன். சரி 100 வயசு இருங்க 110 வயசு இருங்க திருப்பி போகத்தானே போறோம். அப்ப எவ்வளவு பாவங்கள் சுமந்துகிட்டு போறோம். அதனால இந்த பாவமான செயல். அதனால கண்டிப்பாக முட்டை கூட சாப்பிடக்கூடாது அப்படின்றது. 9வது என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து நிறைய நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. எழில்மிக்க இடங்கள், நல்ல வந்து அருவிகள், அப்புறமா வந்து நல்ல தோட்டம், இயற்கை காட்சிகள், ட்ரெக்கிங் இதெல்லாம் போங்க அப்படின்றார் பத்ரிஜி. எப்பயுமே அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா அந்த இயற்கைன்றது ரொம்ப 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 அற்புதமான ஒரு எனர்ஜி உள்ள இடம். அந்த நேச்சர்ல வந்து நம்ம தியானம் பண்ணணும். நேச்சர்ல வந்து நம்ம நேச்சர் அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்கு. நமக்கு அங்க போகலாம். நிறைய நம்ம செடிகள் வச்சு வீட்லயே ஒரு தோட்டங்கள் மாதிரி வச்சு அதோட சேர்த்து கனெக்ட் ஆகலாம். அதோட பேசலாம். எவ்வளவு விஷயங்கள் அது ஒவ்வொன்றுக்கும் உணர்வுகள் உண்டு. அப்ப அந்த உணர்வுகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதோட பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். டெய்லி நம்ம அந்த ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு ஒரு செடிகளுக்கு தண்ணி விடும்போது இதெல்லாம் நம்மளே செய்யணும். நம்மளே அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருக்கிறவங்க நேச்சர் பிளேஸ்க்கு ஏதோ ஒரு வருஷத்துல ஒரு வாட்டியாவது முடிஞ்சவங்க எல்லாருமே போகலாம். கண்டிப்பா அந்த இயற்கையில உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை சொல்லியிருக்காது 9 கொள்கைகள்.
இந்த 9 கொள்கைகள், நம்ம 18 கொள்கைகள் இருக்கு. இன்னைக்கு முதல் 9 கொள்கைகள் பார்த்தோம். இந்த 9 கொள்கைகள் நம்ம வந்து நம்ம நம்ம மெடிடேஷனுக்கு வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட 18 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றோமா, இது நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கணும். ஏன்னா பத்ரிஜி சொன்னதை ஃபாலோ பண்ணாலே நம்ம முக்தி அடைந்த ஆன்மாவாக கண்டிப்பாக மாற முடியும். இதுல சந்தேகமே கிடையாது. அதனால நம்ம வந்து என்ன செய்வோம்னா, கரெக்டான தியானம் செய்யணும். தியானம் அப்படின்னு சொன்னா இந்த ஆனாபானாசதி தியானம் கத்துக்கணும், தியானம் செய்யணும், தியானம் சொல்லித் தரணும், தியான பிரச்சாரம் பண்ணணும். அடுத்தது சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சர்வீஸ் பண்ணணும். இது எல்லாமே இந்த 18 கொள்கைகள்ல இருக்கு. இந்த 18 கொள்கைகள் நம்ம நம்ம கடைபிடித்தோம். ஆனால் அப்பதான் நம்ம ஒரு கிரேட்டான ஒரு பிரமிட் மாஸ்டர், நல்ல ஒரு மெடிடேட்டர், நல்ல ஒரு மாஸ்டர் அப்படின்றாரு பத்ரிஜி. இதுதான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப அழகாக, ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதாவது முதல் பகுதியில 9 அந்த பிரின்சிபிள்ஸ், அதாவது கொள்கைகள், அதை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க பத்ரிஜியோட. அதுல நான் சுருக்கமா அதை கொஞ்சம் ஜிஸ்ட் மாதிரி சொல்லிடுறேன், ரத்தின சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது நீங்க சரியான தியான முறை, எளிதான தியான முறை, எளிமையான தியான முறை நம்ம ஆனாபானாசதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து அதுல வந்து எந்த விதமான பிரத்யேகமான ஒரு மூச்சை கட்டுப்படுத்துற அந்த மாதிரி ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். தியானத்தில் அந்த சுவாசத்தை மட்டும் கவனித்தா போதும் என்பது இருக்கு. அதனால இதை எல்லாருக்குமே பண்ண முடிகிற ஒரு ரொம்ப எளிமையான ஒரு தியான முறை, இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார். நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லி கொடுப்பதும் நம்மளோட ஒரு சேவையாக சொல்லியிருக்காரு. தவிர சுவாத்தியாயா பண்ணுவதனால உங்களுக்கு சுவாத்தியாயா அப்படின்னா நிறைய புத்தகங்களை, ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறது, பெரிய பெரிய ஆசிரியர்களுடைய அதிலிருந்து நம்ம ஞானத்தை பெறுவது, அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, இதுவும் ஒரு கொள்கை அவருடைய. இது எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு. இது வந்து இதை தவிர நம்ம இந்த அறிவு நமக்கு அதிகமான ஆற்றலையும் தரும். இந்த மாதிரி சுவாத்தியாயா பண்ணி சஜ்ஜன சாங்கத்தியாங்கிறது மற்றவர்கள் கூட பகிர்ந்து கொள்வது இல்லையா மேடம்? அப்ப இது ரெண்டும் பண்ணுறதுனால நம்ம தியானத்தின் பயன் இன்னும் அதிகரிக்கிறது, ஆற்றல் அதிகரிக்கிறது அப்படிங்கிறாரு. அனுபவங்களே தான் தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தியானத்தினால் ஞானம், தியானம் பண்ண பண்ண நமக்கு நிறைய அனுபவங்கள் உண்டாகலாம். ஒவ்வொருத்தருக்கு அவங்க நிலை, தியானத்தின் நிலை எங்க இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட அனுபவங்கள் வரலாம். சின்னதிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வர அவங்களுக்கு தெரியும் அனுபவங்களில். அதில் சிலது நிறங்கள் பார்ப்பது, இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றது, அந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் வரலாம். அப்புறம் வந்து இன்னொரு கைடிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மௌனத்தின் முக்கியத்துவம். அதானது இந்த தியானம் பண்ணணும்னா மௌனம்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது மௌனம் வெளியில மற்றவர்கள் கூட பேசுறது மட்டும் இல்லை, பேசாமல் இருப்பது மட்டும் இல்லை. மௌனம் நமக்கு உள்ளேயும் நம்ம பேசிக்கொள்ளக்கூடாது, நமக்குள்ளேயும் அந்த மௌனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி புரியுறது மேடம். அப்புறம் தனக்குள்ள மௌனமா இருக்கணும். பௌர்ணமி இரவுகள்ல அடுத்தது ரொம்ப முக்கியமானது. பௌர்ணமி இரவுகளை நம்ம ரொம்ப அந்த ஆற்றலை அன்றைக்கு பௌர்ணமி நாட்களில் ஆற்றல், அதானது காஸ்மிக் எனர்ஜி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும், நிறைய இருக்கும். அந்த ஆற்றலை நமக்குள்ள இழுத்துக்கணும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக டீப் மெடிடேஷன், அதாவது நிறைய நேரம் தியானத்தை பண்ணணும், அதுவும் சொல்லியிருக்காரு. அதனால அதுபோல பௌர்ணமி நாட்களில் கொஞ்சம் மிதமாக சாப்பிடுவது நல்லது. ஏன்னா பாடி லைட்டா இருந்தாதான் நமக்கு வந்து தியானத்தில் நன்றாக ஆழ்ந்த தியானத்தில் போக முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ பௌர்ணமி நாட்களில் கிடைக்கும் அந்த அதிகமான அந்த இயற்கையின் ஆற்றலை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கைடிங் பிரின்சிபல்ஸ். தவிர
பிரமிட் எனர்ஜியை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதானது பிரமிட் எனர்ஜியின் ஆற்றல் சாதாரணமான தியானத்தின் ஆற்றலை விட 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அதனால கூடிய வரைக்கும் நம்ம வந்து பிரமிட பக்கத்துல வச்சுக்கொண்டோ, இல்லைன்னா அந்த பிரமிட் கேப் அணிந்து கொண்டோ, இல்லைன்னா பிரமிட் ஷேப்ல இருக்கும் ஹால்ஸ் அந்த மாதிரி அங்க உட்கார்ந்தும் தியானம் பண்ணி நமக்கு அந்த அதிகமான ஆற்றலை பெறலாம். அது பிரமிட் எனர்ஜியை பத்தியும் அவர் மெயினா சொல்லியிருக்காரு. தவிர வேறொரு முக்கியமான அவரோட பிரின்சிபிள்ஸ், கைடிங் பிரின்சிபிள்ஸ், அதானது அவருடைய தியான முறையின் கொள்கைகள் என்னவென்றால், நோ டாக்டர் நோ மெடிசின். அதாவது நீங்கள் தியானம் பண்ணுங்க, தியானத்தினால உங்களுக்கு வந்து எல்லா நோய்களும் குணப்படும். எந்தவித நோய்களும் ஆயிருக்கலாம். அதானது ஒரு சின்ன தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் உங்களுக்கு குணமாகலாம். அதுக்கு நீங்க வந்து தியானத்தை ஒழுங்காக பண்ண வேண்டும். அது வந்து தியானத்தினால ஞானமும் வரும், அறிவும் வரும். நமக்கு வந்து தேர்ட் ஐ விஷன் ஓப்பன் ஆகலாம். அதானது 3ஆம் கண். அது திறக்கும் போது நமக்கு இன்னும் அதானது அன்னோன், அதாவது இதுவரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு பக்கம் இருக்கு நம்ம வாழ்க்கையில. அந்த பக்கத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதுல இருந்து நமக்கு வந்து நிறைய அறிவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர மேடம் கூட சொல்லிட்டாங்க அவங்க அனுபவங்களை பத்தி. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். அதுல முக்கியமாக எனக்கு பட்டது என்னதுன்னா, நீங்க வந்து தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்திருக்கீங்க. தூங்குறதுக்கு கஷ்டம் இருந்தது. அப்ப நீங்க வந்து ஸ்லீப்பிங் வில்ஸை சாப்பிட்டு தான் உங்களுக்கு எல்லாம் தூங்க முடியுமா இருந்தது. ஆனா நீங்க இந்த தியான பயிற்சியை ஆரம்பிச்சு மற்றவர்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்த அந்த சர்வீஸை, அந்த சேவையும் கூட செய்யும்போது உங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா அதை கம்ப்ளீட்டா முழுமையாக நீங்க இந்த ஸ்லீப்லெஸ்னஸ், அதாவது இன்சோம்னியா அப்படின்னு சொல்லாமா? இன்சோம்னியா, ஸ்லீப்லெஸ்னஸ், உங்களுக்கு அந்த இன்சோம்னியா அந்த லெவலுக்கு போனீங்களா எனக்கு தெரியல. ஆனா தூக்கம் வரலன்னு சொன்னீங்க. தூக்கம் வந்து எனக்கு பில்ஸ் போடலன்னா 4 டேஸ் கூட தூக்க மாட்டேன். அதைத்தான் சொல்லுவாங்க இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க, தூக்கம் வராதது. அது கூட உங்களுக்கு முழுமையாக குணமாயிடுத்து. நீங்க ரொம்ப உங்களோட மனசுலயும் உங்க உடல்லையும் இருந்த பலவிதமான கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு தியானம் மூலம் நிவர்த்தி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. தவிர நீங்க ரொம்பவும் புத்துணர்ச்சியோட நீங்க வந்து ஏதோ கிளப் சொன்னீங்க மேடம். ஆமா, ஒரு நியூட்ரிஷன் கிளப்ல கூட மெம்பர் ஆகி நீங்க வந்து நிறைய ஜூம் செஷன் வேற அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சிருக்கீங்க. தவிர அடுத்ததாக சொல்ல போனா அவர் வந்து அசைவத்தை கம்ப்ளீட்டா விட்டுறணும், முழுமையாகவே அசைவ சாப்பாட்டை விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைவத்தையே கடைபிடிக்கணும். அது சைவம் சொல்லும்போது முட்டை கூட அசைவமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். முழுமையான ஒரு சைவ சாப்பாட்டை சாப்பிட நம்ம தியானமும் இன்னும் ஒரு அந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர நீங்க வந்து லாஸ்ட்ல நீங்க சொன்னது வந்து இயற்கையோட நம்ம இணைந்து இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான அவரோட கொள்கை. இயற்கையில் போய் நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம செடிகள் நடுவுல போயிருந்து அதனோட பேசவும், அதை கட்டிப்பிடிக்கவும், அதனோட உணர்வுகளை தெரிந்து கொள்ளவும். அதை தவிர நீங்க வந்து அந்த இயற்கை நிறைய இயற்கையின் பிளெஸிங்ஸ் நிறைய இருக்கிற இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி இடங்களில் போய் உட்கார்ந்து தியானத்தை பண்ணினோம்னா இன்னமும் அந்த இயற்கையோட ஆற்றல் நமக்கு இன்னமும் நிறையவே கிடைக்கும், காஸ்மிக் எனர்ஜி நிறையவே கிடைக்கும் அப்படின்னு நீங்க முதல் பகுதியை முடித்து கொண்டிருக்கீங்க மேடம். தியானம் பண்ணினால் ரொம்ப நல்லது, ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். நல்ல தியானம் பண்ணினா மட்டும் போராது, அந்த நல்ல தியானம் பண்ண நம்ம வாழ்க்கை வந்து ஜீவன் முக்தியை பார்த்து போய்கொண்டிருக்கும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஆன்மீக பாதை ரொம்ப அழகாக முன்னேறி கொண்டிருக்கும். நம்மளை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு சேர்த்துடும் அப்படின்னு எனக்கு புரிய வந்தது மேடம். சரிதானே? So thank you so much for this wisdom share. நீங்க ரொம்ப அறிவாளி தான். அந்த அறிவையும் உங்களுக்கு எப்படி பகிர்ந்து கொள்ளணும் சுருக்கமாக என்பதும் நீங்க தெரிந்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் உங்களுக்கு நேயர்களே உங்களுக்கும் ரொம்ப பயன்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போது
நம்ம வந்து இந்த 21 நாட்கள் நீண்ட இந்த பயிற்சியின் 19வது நாளுக்கு வந்துட்டோம். இன்னும் 2 நாள் தான் மிச்சம் இருக்கு. நாளைக்கு வந்து இந்த பிஎஸ்எஸ்எம் கைடிங் பிரின்சிபிள்ஸ், அதாவது இந்த இந்த கொள்கையின் 2வது பத்திரிகையின் 2வது பகுதி வந்து நாளைய இதில் இருக்கும், அந்த கிளாஸ்ல எடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்க அதுல சேர்ந்து கொள்ளணும். அந்த அறிவை தெரிந்து கொண்டு நீங்க அனுபவங்கள் எடுத்துக்கொள்ளணும், அதனோட பலனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு வேண்டுகோள் கூட வச்சுக்கிறேன். அதானது, நீங்க வந்து கண்டிப்பாக தவறாம இந்த 2 நாட்கள் கூட வர வேண்டும். அண்ட் அதுக்கப்புறம் நாளை கழிச்சு, நாளன்னைக்கு கடைசி நாள் 21வது நாள் அன்னைக்கு வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கூச்சப்படாமக்கு கண்டிப்பா உங்களோட அனுபவங்களை சின்னதா குட்டி குட்டியா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஒண்ணு இல்லைன்னா தேங்க்யூவாவது சொல்லுங்க. எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம வந்து பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க தாராளமா பேசலாம், கண்டிப்பாக நீங்க பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தவிர மகாவதார் டிவி தமிழ் அதனுடைய அந்த யூடியூபை கண்டிப்பாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் வந்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். கமெண்ட்ஸ் யாருமே பண்றது இல்ல. இது எதுக்கு சொல்றேன் என்னன்னா, இப்ப மேடம் முதல்லயே அந்த இந்த இது ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, டாபிக் ஆரம்பிக்க முன்னாடியே. அதாவது ஒரு டாபிக்கை பத்தி, ஒரு தலைப்பை பத்தி ஒரு இடத்தில் பேசணும்னா இவங்களுக்கு எவ்வளவோ வேலை பண்ண வேண்டியிருக்கு. நிறைய புத்தகங்களை படித்து அறிவை சேகரித்து அதை அழகாக கம்பைல் பண்ணி சுருக்கமாக அந்த டைமுக்குள்ள உள்படுத்துற மாதிரி கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். ரொம்பவே அவங்களுக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரி வேலை பண்ணி அவங்க உங்க முன்னால கொண்டு கொடுக்குறாங்க. அதனால அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும், நம்ம பண்ணினது சரியா இருந்து அப்படி தெரியணும்னா நீங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணணும். அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சேவை, நீங்க எளிதாக பண்ணக்கூடிய ஒரு சேவை இது. சப்ஸ்கிரைப் பண்றது, லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, ஷேர் பண்றது எல்லாமே ஒரு சேவை தான். இப்படி சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த வகுப்பை நான் நிறுத்திக் கொள்றேன். மகா பிரபஞ்ச சக்திக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடு காட்டிக்கலாம், நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரெகுலரா நீங்க இந்த வகுப்பை அட்டெண்ட் பண்ணினதுக்கு நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றியும் சொல்லிக்கொண்டு இந்த வகுப்பை இன்றைக்கு நிறுத்திக் கொள்ளலாம். ரொம்ப நன்றி. நன்றி. இந்த இந்த ரெக்கார்டு வந்து யார் நீங்க கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்றது நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஈஸியா இருக்கும்னு தோணுது. போடுறேன் மேடம். ஆக்சுவலி நான் இது வாய்ஸ் மெயில் கூட, வாய்ஸ் நோட் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மகாவதார் அறக்கட்டளையோட அந்த வாட்ஸ்அப்ல. ஆனா வந்திருக்கு, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வந்திருக்கு. நான் லாஸ்ட் செக் பண்ணும்போது 237 அந்த மாதிரி என்னமோ இருந்தது. இட்ஸ் நாட் பேட். 2 வாரத்துல நமக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கான்னு அவங்க பண்றாங்க. இன்னும் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ தட் நம்ம இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த அறிவை பகிர்ந்து கொடுக்கும்போது, தியானத்தை சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நிறைய பேர்கள் பத்திரிஜி சொன்ன மாதிரி உலகம் பூரா தியானத்தில் ஈடுபடணுங்கிற, அந்த சைவத்தில் வரணும், அந்த மாதிரி உள்ள அந்த குறிக்கோளை நம்ம வந்து இன்னும் பரவ விடணும்ங்கிறதுனால நம்ம இன்னும் ஷேர் பண்ணணும். அது பெரிய பெரிய சேவை, ரொம்ப பெரிய சேவை அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்ப பண்றதும் என்னோட சேவை. நான் நீங்க எந்த ஊர்? நான் ஐயர் தான். எங்க அப்பாலாம் திருநெல்வேலி. ஆனா நான் இப்ப இருக்கிறது பூனால இருக்கேன். பட் அட் பிரசன்ட் ஐ அம் இன் பாம்பே, மும்பை. நான் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். பொண்ணு இங்க இருக்கா மும்பைல, அங்க வந்திருக்கேன். பட் பூனால இருக்கேன் இப்போ. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நிறுத்திக்கலாம் நம்ம.